நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வருத்தத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் கோவத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் சந்தோஷத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் இன்பத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் மன உளைச்சல் இருக்கும், ஒரு சில நேரத்தில் பயத்தில் இருக்கும். ஸோ நம்ம மனசோட கேரக்டர் என்னன்னாங்க ஒரு வேரியபிள் மோடில் தான் இருக்கும். இது ஞானிகளுக்கும் இப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இது இயற்கை. ஆனால் இந்த வேரியபிள் மோடுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் அந்த ப்ராசஸை அஃபர்மேஷன் மூலமாக இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி நம்ம அஃபர்மேஷன் போடலாம்? அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க. நிறைய பேரோட கேள்விகள் என்ன தெரியுங்களா இருக்குது? சார், ஒரு வேலையை என்னால் கான்சன்ட்ரேஷனோட செய்ய முடியல. கான்சன்ட்ரேஷன்னா இல்லைங்க, ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த வேலையை என்னால் செய்ய முடியல சார், அதனால தான் சார் சக்ஸஸ் வரல. எனக்கு நல்லாவே தெரியுது, அந்த கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை செய்யணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. இன்னும் ஒரு சிலர், சார் என் பொண்ணு 8வது படிச்சுட்டு இருக்காங்க சார், போர்டு எக்ஸாம் எழுதணும் சார், படிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர், சார் 10th எக்ஸாம் வருது சார், போர்டு எக்ஸாம் வருது சார், 9th வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க என் பையன், இப்போ படிக்கவே மாட்டேங்கிறான் சார், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அவன் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்னும் ஒரு சிலர், சார் என் பொண்ணு MBBS தான் சார் படிக்கணும், நீட் எக்ஸாம் 2 தடவை ட்ரை பண்ணிட்டாங்க, இந்த தடவை கிடைச்சே ஆகணும் சார், என்ன தான் சார் பண்ணலாம், அதுக்கு நான் என்ன அஃபர்மேஷன் போடணும்? இதெல்லாம் உங்கள் கேள்விகள். இன்னும் ஒரு சிலர், சார் நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன் சார், Group 4 எக்ஸாம் எழுதுகிறேன், TNPSC எக்ஸாம் எழுதுகிறேன், நான் இதில் சக்ஸஸ் ஆகணும் சார், நான் எந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனோட நான் செயல்படுத்தணும்? இதுதான் உங்கள் கேள்வி. இந்த எல்லா கேள்விகளுக்கும் கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு விடை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது கான்சன்ட்ரேஷன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி நான் செயல்படுத்துகிறேன், ஆனால் என்னால் செயல்படுத்த முடியல. இது இயற்கை, செயல்படுத்த முடியாது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி சார் நான் அந்த வேலையை செய்கிறது? ஆமாங்க, ஃபஸ்ட்டு நம்ம மனசோட இயக்கம், நம்ம மைண்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வருத்தத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் கோவத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் சந்தோஷத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் இன்பத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் மன உளைச்சல் இருக்கும், ஒரு சில நேரத்தில் பயத்தில் இருக்கும். ஸோ நம்ம மனசோட கேரக்டர் என்னன்னாங்க ஒரு வேரியபிள் மோடில் தான் இருக்கும். இது ஞானிகளுக்கும் இப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இது இயற்கை. ஆனால் இந்த வேரியபிள் மோடுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நம்ம மனசோட இயக்கம் ஒரு வேரியபிள் மோடு தான், இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் சார் குழந்தை எப்படி சார் 10வது படிக்கிறான், நான் எப்படி சார் இதெல்லாம் உனக்கு சொல்ல முடியும்? கரெக்டு தான், சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான். இது வேரியபிள் மோடில் தான் இருக்கும், நீ அந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி நீ செயல்படுத்தணும், என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன் பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வீட்டில் இருக்கேங்க, ஆஃபீஸ்க்கு நான் போகணும், கார் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ் போகணும். ஓகேங்களா? அப்போது ஆஃபீஸ் போகணும், அப்போது என்னோடய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? என்னோடய மனசு வேரியபிள் மோடில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், அது இயற்கை. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும், அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனோட மோடு எப்படி இருக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எனக்கு கார் ஓட்ட தெரியணும், அந்த காரில் பெட்ரோலோ டீசலோ இல்லை சிஎன்ஜியோ என்ன இருக்கோ அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெட்ரோலோ டீசலோ நான் போட்டு போகணும், அதுக்கு என்கிட்ட பணம் இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தேவை. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போகணுன்னா இத்தனை பேராமீட்டர்ஸ் கான்சன்ட்ரேஷன் மோடில் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் எந்த பங்க்கில் பெட்ரோல் போடலாம், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் எந்த இடத்துல போடலாம், எந்தெந்த ரூட்டில் போகலாம், இந்த நேரத்தில் எங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்கும், இத்தனை ரூட்டும் இத்தனை வழிமுறைகளும் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் ஆஃபீஸ்க்கு போக முடியும். அப்படின்னா என்ன நான் சொல்கிறேனுங்க, இந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் இந்த ப்ராசஸ் எல்லாம் 100% கரெக்டாக இருந்தால் தான் நான் ஆஃபீஸ்க்கு போக முடியும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்னும் புரிகிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்?
கான்சன்ட்ரேட் பண்ணணும். வீடு வாங்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணணும். அந்த கான்சன்ட்ரேஷன் மோடுன்னா ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். வீடு எந்த இடத்துல வாங்கணும், அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வீடு எந்த இடத்துல வாங்கலாம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாங்கலாமா, ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வாங்கலாமா, என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம், அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, இடம் வாங்கி வீடு கட்டலாமா, 50 வீடு இருக்கிற இடத்துல வாங்கலாமா, 4 வீடு இருக்கிற இடத்துல வாங்கலாமா, கம்யூனிட்டியில் வாங்கலாமா, இண்டிவிஜுவல் ஹவுஸாக வாங்கலாமா, டூப்ளெக்ஸாக வாங்கலாமா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, வாக்கபிள் டிஸ்டன்ஸாக பஸ் ஸ்டாண்டுக்கு, ஷாப்பிங் மால் பக்கத்தில் இருக்கா, ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கா, இல்லை 2 வீலர் வேணுமா அப்படின்னு சொல்லி இத்தனை பெராமீட்டர்ஸ் பார்க்கணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் மோடு சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும், இந்த ப்ராசஸ் பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ புரியுதுங்களா? இப்போது இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறீங்க, ஜனவரியில் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். உங்கள் மைண்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வேரியபிள் மோடில் தான் இருக்கும். ஆனால் இந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் ப்ராசஸ் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ புரியுதுங்களா? என்ன செய்யணும்? அந்த ப்ராசஸ் மோடில் என்ன பண்ணலாம்? ஜனவரியில் எக்ஸாம், இப்போ செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் தான் இருக்குது. அந்த 3 மாதத்துக்கு என்ன சிலபஸ், எத்தனை பேப்பர், என்னென்ன பேப்பர், என்னென்ன யூனிட் நமக்கு வரும், எந்தெந்த மாதம் எது படிக்கலாம், அக்டோபரில் என்ன படிக்கலாம், நவம்பரில் என்ன படிக்கலாம், டிசம்பரில் என்ன படிக்கலாம், ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணுவீங்க, ஒரு ஷெட்யூல் பண்ணுவீங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால், நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட் சூப்பராக வரும். அது பாசிட்டிவாக இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. அது பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா வேரியபிள் மோடு. சந்தோஷமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். திடீர்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டா சினிமாவுக்கு போயிடுவீங்க. திடீர்னு வீட்டில் சண்டை போட்டால் அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா மைண்டுங்கிறது ஒரு வேரியபிள் மோட் தான். திடீர்னு ஃப்ரெண்டு டேய் நான் திடீர்னு ஒரு டூர் போயிட்டு வரலாம்டா, ஜனவரி மாதம் தான்டா எக்ஸாம் இருக்குது, ஒரு 2 நாள் தான், நேட்டிவ் போயிட்டு வந்துடலாம், அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம், ஊட்டி போயிட்டு வந்துடலான்ட்டா போயிடுவீங்க. டைவர்ஷன் ஆகிடுது. ஏன்னா உங்கள் மைண்டு வேரியபிள் மோடில் தான் இருக்குது. உங்களோட கான்சன்ட்ரேஷன் மோடு பாசிட்டிவாக இல்லைன்னா நீங்கள் அந்த மைண்டோட வேரியபிள் மோடுக்கு உள்ளே போகிறதுனால உங்களால் அந்த ப்ராசஸ் பாசிட்டிவாக இல்லாதனால அந்த எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகுறீங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போது வீடு வாங்குகிற இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகுறீங்க, எக்ஸாம் எழுதுகிற இடத்துல ஃபெயிலியர் ஆகுறீங்க, ஆஃபீஸ் போகிற விஷயத்தில் உங்கள் ப்ராசஸ் கரெக்டாக இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகுறீங்க, லேட்டாக போகிறீங்க, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இப்போ புரியுதுங்களா? இதை நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் ப்ராசஸ் மோடில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, 100% கரெக்டாக இருந்தீங்கன்னா, பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா, என்ன தேவையோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். இதுதான் கன்க்ளூஷன் பார்ட்டில் நான் சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அந்த ப்ராசஸ் மோடு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மைண்டுன்னா வேரியபிள் மோடில் தான் இருக்கும். அதுக்கு அலைன் பண்ணி நீங்கள் போகாமல் இந்த எக்ஸாமுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவ் மோடோட நீங்கள் அந்த ப்ராசஸில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ புரியுதுங்களா? இன்னொன்று சொல்கிறேன் இந்த இடத்துல. அதாவது ஏன் ஃபெயிலியர் ஆகுது? நிறைய பேர் பாருங்கள், நான் எம்பிபிஎஸ் படித்தே ஆகணும், என் பொண்ணை நான் படிக்க வச்சே ஆகணும்னு சொல்லி செலவு பண்ணால் படிக்க வைக்கிறாங்க, இந்த வேலைக்கு தான் நான் போயாகணும்னு சொல்லி அந்த நடந்தே ஆகணும்னு சொல்லி செஞ்சிடுறாங்க. நடந்துடுது, ஆனால் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? அந்த ப்ராசஸ் மோடு கரெக்டாக இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கான்சன்ட்ரேஷனில் அந்த ப்ராசஸ் மோட கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? இறைவன்கிட்ட கொடுங்க. இறைவன் மேலேயும் நம்பிக்கை இல்லையா? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க. இருக்கா இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சக்தி நீங்கள் நினைக்கிற கடவுளாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், அது முருகராக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், மாதாவாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கடவுளிடம் அந்த ப்ராசஸை கொடுத்துருங்க. நீங்கள் இது வேணும், அது வேணும், எம்பிபிஎஸ் என் பொண்ணு படிக்கணும், என் பையன் 10ஆவதுல ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், 60 பசங்க படிக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஆனால் 60 பேரும் அதையே நினச்சிங்கன்னா முடியுமா? அதனால் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மோடில் அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பெரியவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்ம பசங்களுக்கு இதை சொல்ல முடியும். இது தெரியாமல் கான்சன்ட்ரேஷன் இல்லை, டாக்டர் போய் பார்க்குறீங்க, மாத்திரை வாங்கி தரீங்க, ப்ரே பண்ணுறீங்க, எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? நம்ம மைண்டுங்கிறது ஒரு வேரியபிள் மோடுன்னு சொல்லிட்டேன். அது தகுந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செயல்படுத்த பார்ப்போம். அந்த பாசிட்டிவ் மோடு கொண்டு வந்தீங்கன்னா தான் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? அந்த ப்ராசஸை பாசிட்டிவ் மோடுக்கு கொண்டு வராமையே இது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வேலை வாங்கிறது, ஒரு படிப்பு விஷயம்,
விஷயம், ஒரு கல்யாணம் பண்ணுற விஷயத்தை அடம் பிடிச்சி செஞ்சிடுறீங்க. ஆனால் கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருக்கிறீங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக உள்ளே போக விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு கஷ்டப்படுறது நீங்கள் தான். வீடு வாங்குவீங்க, இஎம்ஐ கட்ட முடியாது. கல்யாணம் பண்ணிடுவீங்க, கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். அந்த வேலைக்கு போயிடுவீங்க, வருத்தமாகவே இருக்கும். கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிச்சிடுவீங்க, ஸ்கோப் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக லைஃப் இருக்காது. இப்போ புரியுதுங்களா? அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் அந்த ப்ராசஸை அஃபர்மேஷன் மூலமாக இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி நம்ம அஃபர்மேஷன் போடலாம்? ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது நான் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். எப்படி நான் அஃபர்மேஷன் போடலாம்? இறைவனர்களால் இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாகும். அந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் இருக்கிற ப்ராசஸ் கரெக்டாச்சுன்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். இறைவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை சிறப்பாக கொடுப்பார். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? எப்போ அந்த ப்ராசஸ் தப்பாகுதோ அப்போ தான் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க. இப்போ புரியுதுங்களா? இது ஒரு பிலாசபியை எப்படியாவது சொல்லணும், உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன். புரியலன்னா 1 செகண்ட் 2வது ஒரு தடவை கேளுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆக்குங்க. இப்போது என் குழந்த எம்பிபிஎஸ் படிக்கணும், சீட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுங்க. இறைவனர்களால் என் பொண்ணு படிப்பு விஷயத்தில் எது நடந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை சிறப்பாக நீ கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிற இறைவனுக்கு நன்றி அப்படின்ட்டு அந்த பாலையை இறைவன்கிட்ட கொடுங்க. இறைவன் என்ன பண்ணுவார்? அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, ஏரோநாட்டிக் படிக்கணுமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுமா, ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணுமா, சிஏ படிக்கணுமா, பிகாம் படிக்கணுமா டிசைட் பண்ணிடும். வாழ்க்கை நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? நம்ம ப்ராசஸில் தப்பு பண்ணிட்டா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுருக்கணும். இப்போ புரியுதுங்களா? இவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷனை போட 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 அந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் இருக்கிற ப்ராசஸ் பாசிட்டிவாக ஆக உங்கள் தேவைகள் என்னவோ, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிருக்கோ அது சிறப்பாக நடக்கும். நீங்கள் அப்படியே பால் தட்டிகிட்டு இருந்தால் போதும். நீங்கள் அதுக்காக எஃபோர்ட்டோ போட வேண்டியதில்லை. எங்கே தெரியுங்களா தப்பு நடக்குது? நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு, என் பொண்ணு இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு மோடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் மோடு தப்பாக இருக்குது, மைண்டில் பாசிட்டிவிட்டி இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு செஞ்சிடுறீங்க, பணம் கொடுத்து செஞ்சிடுறீங்க. கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதனால் உங்கள் தேவைகள் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களோட தேவைகள், உங்கள் கணவருக்கே ஒரு வேலை வேணும், இந்த இடத்துல வேலை வேணும், இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. புரியுதுங்களா? அந்த கான்சன்ட்ரேஷன் மோட நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பண்ணுங்கள். ஏன் தெரியுங்களா ஃபெயிலியர் ஆகுது? நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறீங்க. அந்த ப்ராசஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால, நீங்கள் வீக்காக இருக்கிறதுனால தான் அந்த வேலையே கிடைக்கல. என்ன சார் அவருக்கு வேலை கிடைக்கல, நீங்கள் நான் வீக்காக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? இதுதாங்க உண்மை. ஸோ நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் மோடில் அந்த ப்ராசஸில் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. இறைவனர்களால் என் கணவருக்கு நான் சந்தோஷப்படுற மாதிரி, என் கணவரும் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமான வேலையை நல்ல வருமானத்தோட கொடுக்குற சூழ்நிலையை சிறப்பாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் கணவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கான்சன்ட்ரேஷன் மோடு சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல நான் என்ன வேலை, என்ன வருமானம், எந்த இடம் ஏதாவது சொல்லியிருக்குன்னா எதுவுமே இல்லை. அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இறைவன் நம்மளோட சிறப்பாக செயல்படுத்துவார். ஏன் சொல்கிறேன்னாங்க, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 800 கோடி மக்கள், சுமார் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் 800 கோடி மக்கள், 10 லட்சம் விலங்கினங்கள் இருக்குது, 5 லட்சம் தாவரங்கள், 1 லட்சம் கோடி நுண்ணுயிரிகள். இத்தனையும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த நொடி வரைக்கும் கேட்காமலேயே சிறப்பாக கொடுத்துட்ருக்கு. அப்போ இதை நீங்கள் கேட்டால் கொடுக்காமையே போய்டும். ஏன் தெரியுங்களா டிஃபிகல்ட்டிஸ் ஆகுது நம்ம லைஃப்பில்? இதுதான் வேணும்னு சொல்லி நம்ம எப்போ டிசைட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, இந்த இறைவன்கிட்ட, இந்த தானாக நடக்கிற இயக்கத்துக்கிட்ட எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்குங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்ம அதை கேட்குறதில்ல. கரெக்டாக கேட்காதனால இதுதான் வேணும்னு கேட்டு நம்ம தான் மாட்டிக்கிறோம். ஸோ அந்த பாலை, அந்த டிசிஷனை கரெக்டாக இறைவன்கிட்டே கொடுத்துருங்க. நிறைய பேர் இந்த லவ் பண்ணுவீங்க, இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன்தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணுவீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க, கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலை. புரியுதுங்களா? அதனால் அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்குன்னு ஒரு கணவர் இல்லை உங்களுக்குன்னு ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ ஆல்ரெடி இந்த உலகத்தில் இருக்காங்க.
அந்த டிசிஷன் எடுக்காத முடியாத நேரத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷனை அந்த ப்ராசஸ் மோடில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அது இறைவன்கிட்ட அந்த பாலை கொடுங்க. எப்படி கொடுக்கலாம்? நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான பொண்ணு இல்லை ஒரு மாப்பிள்ளை சிறப்பாக நல்ல வருமானத்தோடு கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த தானாக நடக்கிற இயக்கம் கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிற நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா உங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் மோடில் அந்த ப்ராசஸ் மோடு அந்த திருமணங்கிற ப்ராசஸ் மோடில் 100% பாசிட்டிவாக இருந்தால் என்ன செய்யணுங்கிற நபரை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நபரோட உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். புரியுதுங்களா? இன்கேஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் உங்கள் மனசை பாதிக்காது, உங்கள் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புகிறேங்க. சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பார்க்கலாங்க. நன்றிங்க, மகிழ்ச்சி.